அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் தசாபுத்தி கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா, எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த தசாவுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அஸ்வினி மகம் மூலம் இது கேதுவோட நட்சத்திரங்க. கேதுவோட தசா ஆண்டுகள் 7 வருஷம். அதே மாதிரி அடுத்தது பரணி பூரம் பூராடம் இது சுக்கரனோட நட்சத்திரம். இதுக்கு 20 வருஷம். அடுத்தது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இது சூரியனோட நட்சத்திரம். இதுக்கு சூரியனோட தசா காலங்கள் 6 வருஷம். அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது சந்திரனோடது நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரம் 10 வருஷங்க தசா. அடுத்தது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரங்க. செவ்வாயோட திசை வருஷம் 7 வருஷங்க. அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இது ராகுவோட நட்சத்திரம். ராகுக்கு 18 வருஷங்க ராகு தசா. அடுத்தது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது குருவோட நட்சத்திரங்க. குருவுக்கு 16 வருஷங்க. அடுத்து பூசம் அனுசம் உத்தட்டாதி இது சனியோட நட்சத்திரங்க. இதுக்கு உண்டான தசா 19 வருஷங்க. ஆயிலம் கேட்டை ரேவதி இது புதனோட நட்சத்திரங்க. அதுக்கு உண்டான வருஷம் 17 வருஷங்க. மொத்தம் 120 வருஷங்க.